We the Phoenix. வணக்கம். நம்மில் பலரும் ஏப்ரல் மாதத்தை எப்படி பார்க்கறோம்? அது வெறும் ஒரு கேலண்டர் பக்கம் அந்தானே. ஆனா அந்த 30 நாட்களுக்குள்ள நிறைய கதைகள் ஒளிஞ்சிருக்கு. தியாகம், கொண்டாட்டம், ஏன் உலகத்தையே மாத்தின சில சிந்தனைகள் கூட. வாங்க அந்த கதைப்பெட்டகத்தை திறந்து பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது ஏப்ரல் மாசத்தோட முக்கியமான நாட்களோட ஒரு லிஸ்ட். ஒட்ட பார்வையில பார்த்தா இது வெறும் தேதிங்க நம்பருங்கன்னு தோணும். ஆனா உண்மை என்னன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு தேதிக்குள்ளேயும் ஒரு கதை புதைஞ்சிருக்கு. வாங்க அந்த கதைகள் எல்லாம் ஒன்னொன்னா தேடி பார்ப்போம். சரி, இந்த மாசத்தோட கதைகளை நம்ம 4 முக்கியமான பிரிவா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஏப்ரல் மாசத்தோட பல முகங்கள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம தேசம் சம்பந்தப்பட்ட சரித்திர நாட்கள். மூணாவதா ஆரோக்கியம் பத்தின விழிப்புணர்வு நாட்கள். கடைசியா நம்ம பூமி, நம்ம கலாச்சாரம்னு ஒவ்வொன்னா அலசி ஆராயலாம். வாங்க நம்ம பகுதிக்குள்ள போகலாம். இப்போ இந்த கேலண்டர்ல இருக்கிற வெறும் தேதிகளை எப்படி அர்த்தமுள்ள கதைகளா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு தேதியும் சும்மா இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது ஒரு தியாகத்தை நினைவுபடுத்துற நாளா இருக்கலாம், இல்ல ஒரு கொண்டாட்டமா இருக்கலாம். சில சமயம் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு விழிப்புணர்வு நாளாகவும் இருக்கலாம். சரி, இப்போ நம்மளோட 2வது பகுதிக்கு வருவோம். இதுல நம்ம தேசத்தோட வரலாத்துல ரொம்ப முக்கியமான முத்திர பதிச்ச சில நாட்களை பத்தி பார்க்கலாம். ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒடிசா மாநிலம் உருவான நாள், நம்ம கடற்படையோட பெருமையை சொல்ற தேசிய கடல்சார் தினம், அப்புறம் நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மரியாதை செலுத்துற தேசிய பஞ்சாயத்தி ராஜ் தினம்னு இப்படி நிறைய இருக்கு. ஏப்ரல் மாச சரித்திரத்துல அடுத்தடுத்து வர்ற இந்த 2 நாட்கள் ரொம்பவே ஆழமான அர்த்தம் கொண்டது. ஏப்ரல் 13 நம்ம சுதந்திர போராட்டத்துல ஒரு கருப்பு புள்ளியா பதிஞ்ச ஜாலியன்வாலா பாக் படுகொலைய நம்ம நினைவு கூர்றோம். ஆனா பாருங்க, அதுக்கு அடுத்த நாளே ஏப்ரல் 14 அதே நீதிக்கும் சமத்துவத்துக்கும் தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்ச நம்ம அரசியல் சாசனத்தோட தந்தை டாக்டர் அம்பேத்கரோட பிறந்த நாளா கொண்டாடுறோம். யோசிச்சு பாருங்க, இது வெறும் 2 நாட்கள் கிடையாது. இதுதான் நம்ம தேசத்தோட பயணமே. ஒரு பெரிய துயரத்திலிருந்து மீண்டு வந்து நீதியை நோக்கி நம்ம எப்படி போறோம்ன்றதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம். ஓகே, சரித்திரத்திலிருந்து இப்போ ஆரோக்கியம் பக்கம் வருவோம். ஏப்ரல் மாசத்துல இவ்ளோ ஹெல்த் சம்பந்தப்பட்ட நாட்கள் இருக்குன்னு நீங்க என்னைக்காவது நோட் பண்ணிருக்கீங்களா? உண்மையிலே இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? இது ஒரு நல்ல கேள்விதான். ஏன் இந்த ஒரு மாசத்துல மட்டும் இவ்ளோ ஆரோக்கிய தினங்கள் வருது? ஒருவேளை உலக சுகாதார அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல கவனம் செலுத்தலாம். இல்லனா வசந்த காலத்தோட தொடக்கமா இருக்கிறதுனால ஒரு புது ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆரம்பிக்க இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறதுனாலயும் இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டிசம் மாதிரி சில குறிப்பிட்ட நோய்கள் பத்தின விழிப்புணர்வுல ஆரம்பிச்சு பாதுகாப்பான தாய்மை, பொது சுகாதாரம்னு பரந்த விஷயங்கள் வரைக்கும் ஏப்ரல் மாசம் கவர் பண்ணுது. இதுல மலேரியா, ஹீமோஃபீலியா மாதிரியான நோய்கள் பத்தின விழிப்புணர்வும் அடங்கும். இந்த சார்ட் பாருங்க, இன்னும் தெளிவா புரியும். ஏப்ரல் மாசத்தோட சுகாதார கவனத்தை நாம 4 முக்கிய வகையா பிரிக்கலாம். 1 சில குறிப்பிட்ட நோய்கள், 2 பொதுவான நம்ம உடல்நலம், 3 வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு, 4 மாற்று மருத்துவம். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுல நம்ம கவனம், சரித்திரம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் தாண்டி மனுஷனோட படைப்பாற்றல், அப்புறம் நம்ம பூமி மேல நமக்கு இருக்கிற பொறுப்புகளை பத்தி பார்க்க போகுது. பாரம்பரியம்னு சொல்றோம்ல, அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு பாருங்க. ஏப்ரல் 18 நம்ம சரித்திர சின்னங்களை பாதுகாக்கிற உலக பாரம்பரிய தினம். அதோட நிக்காம ஏப்ரல் 22 நம்ம பூமி முழுசையும் பாதுகாக்கிற பூமி தினம். கடைசியா ஏப்ரல் 26 நம்மளோட ஐடியாஸ், நம்ம படைப்புகளை பாதுகாக்கிற உலக அறிவுசார் சொத்துரிமை தினம். இது ஒன்னோடொன்னு எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? ரொம்ப அழகான ஒரு தொடர்ச்சி இது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரே வாரத்துக்குள்ள மனுஷனோட கிரியேட்டிவிட்டியோட 2 வேறுபட்ட வடிவங்களை நம்ம கொண்டாடுறோம். ஏப்ரல் 23 அறிவோட சக்தியை கொண்டாடுற உலக புத்தக தினம். அதுக்கு கொஞ்ச நாள்லே ஏப்ரல் 29 கலை மற்றும் இயக்கத்தோட அழக கொண்டாடுற சர்வதேச நடன தினம். ஒன்னு நம்ம மூளைக்கு, இன்னொன்னு நம்ம உணர்வுகளுக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா ஏப்ரல் மாசம் மனுஷனோட கலாச்சாரத்துல எவ்ளோ வைவித்தியம் இருக்குன்னு நமக்கு எடுத்து சொல்லுது. அது புத்தகமா இருக்கட்டும், இல்ல நடனமா இருக்கட்டும், நம்ம கிரியேட்டிவிட்டியோட ஒவ்வொரு வடிவமும் கொண்டாடப்பட வேண்டிய ஒண்ணுதான்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது.
இப்போ ஏப்ரல் மாசத்த வெறும் தேதிகளா பார்க்காம அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கதைகளை பார்த்திருக்கோம். இனிமே உங்க கேலண்டர்ல இந்த நாட்களை பார்க்கும்போது கண்டிப்பா அதுக்கு பின்னாடி இருக்கிற நினைவுகளும் கொண்டாட்டங்களும் நம்ம பொறுப்புகளும் உங்க மனசுக்கு வரும். சரி, இந்த புது பார்வையோட இந்த வருஷ ஏப்ரலை நீங்க எப்படி பார்க்க போறீங்க? Thank you for watching. Don't forget to subscribe, like, share, and comment.